வெரி குட் ஈவினிங் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பம்ப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எடுக்க போகிறேங்க சார். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூயல் பம்ப்னா என்ன, அதில் 2 விதமான பம்ப் இருக்குங்க சார். ஒன்று பெட்ரோல் பம்ப், ரெண்டாவது வந்து டீசல் பம்ப். அப்போ ஃபியூயல் பம்ப், அப்போ பம்புனா என்ன? அப்போ பம்ப் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இந்த பம்பானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸை வந்து ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளூயிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான், கடத்துறதுக்கு பேர் தான் பம்ப் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பம்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகை இருக்குங்க சார். அதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெண்டாவது வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர், அதாவது ஃப்ளூயிடோட ப்ரெஷர் கம்மியாகவும் வால்யூம் அதிகமாகவும் வருங்க சார். அதாவது டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க. அப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப், அப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதிகமாகும். சரிங்க சார். சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும், வெலாசிட்டி வந்து, அதாவது வெலாசிட்டி அப்படிம்பாங்க அல்லது வால்யூம் அப்படிம்பாங்க. ஓகேங்க, வெலாசிட்டி வேறு, வால்யூம் வேறுங்க சார். அதனால் இந்த இடத்துல வி அப்படிங்கிறது நீங்கள் வால்யூம் தான் எடுத்திருக்கோம். இதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வெலாசிட்டி வால்யூம் அப்படிம்பாங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க டிஸ்சார்ஜ், கியூ. அப்போ கியூன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்குங்க. அப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகவும் வால்யூம் அல்லது டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகவும் இருக்கும் சார். அதே இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட். அப்போ ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதிகமாகவும் அல்லது வால்யூம் அல்லது டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாகவும் இருக்கும் சார். அப்போ இதுதான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஆனால் நம்ம இங்கே பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப், டீசல் பம்ப். இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்னா ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ், ஒரு ரொட்டேட்டிங் டிவைஸ் இருக்குங்க. அப்போ ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ், ஒரு ரொட்டேட்டிங் டிவைஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படிங்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வெயின் பம்ப், சூப்பர் சார்ஜரில் பயன்படுத்துவாங்க. அது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆனால் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் வந்து பிஸ்டன் அண்டு சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ரோட்டார் அண்டு ஸ்டேட்டார் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா, அதாவது ஒரு பொருள் ஸ்டேஷனரியாகவும் இன்னொரு பொருள் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்புனும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியாகவும் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்லாம். அப்போ இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்டு பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. ஸோ இதை தான் நம்ம நிறையா தடவை பார்த்துருப்போங்க. ஓகேவங்க. அப்போ நம்ம இந்த ஃபியூயல் பம்பில் பெட்ரோல் பம்ப், டீசல் பம்ப் பயன்படுத்துகிறோம். அப்போ பெட்ரோல் பம்பில் எது பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டயாஃப்ரம் பம்ப் அப்படிம்பாங்க. அப்போ பெட்ரோல் பம்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டயாஃப்ரம் பம்ப். அப்போ டயாஃப்ரம் பம்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவங்க. அப்போ டீசல் பம்பில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பிளஞ்சர் டைப், பிளஞ்சர் பம்ப் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பிளஞ்சர் பம்ப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். அப்போ இந்த டயாஃப்ரம் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் வராதுங்க சார், நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் வராதுங்க. அப்போ இது வந்து டயாஃப்ரம் பம்ப். அப்போ பெட்ரோல் பம்ப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டயாஃப்ரம் பம்ப், டீசல் பம்ப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளஞ்சர் பம்ப். அப்போ டயாஃப்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெதரால் செஞ்சுருக்கலாம், அல்லது ஒரு ஃபைபரால் செஞ்சுருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு லேயரால் செஞ்சுருக்கலாங்க. அப்போ ஏதாவது ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த டயாஃப்ரம் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாங்க. அப்போ இந்த டயாஃப்ரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார், இந்த டயாஃப்ரம்மை பயன்படுத்தி நம்ம பெட்ரோலை வந்து ஓகேவாங்க சக்ஷன், கம்ப்ரெஷன் அப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த டயாஃப்ரம் பம்பை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் ஷாஃப்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப் அல்லது டயாஃப்ரம் பம்பில் பார்த்தோம் அப்படின்னா சக்ஷன், கம்ப்ரெஷன் நடக்குங்க. அதாவது நான் இன்ஜினில் சொல்லைங்க சார், பம்ப்லேயே சொல்கிறேங்க. அப்போ பம்பில் சக்ஷன் அப்போ டயாஃப்ரம் கீழே வரும். அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு லேயர்னு வச்சுக்கோங்க. அப்போ நேராக வரைஞ்சிக்கிறேங்க சார், இது ஒரு லேயர். அப்போ இந்த லேயரானது இது கீழே வரும் பொழுது சக்ஷன் பண்ணுங்க. அப்போ இது மேலே போகும்போது
கம்ப்ரஸ் பண்ணுங்க. அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த கேம் ஷாஃப்ட். அப்போ கேம் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அப்போ கேமில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கேமுங்க சார். அப்போ இது கேம் அப்படிங்கிறப்ப இதோட லென்த்து பெருசாகவும் இதோட லென்த்து சின்னதாகவும் இருக்கும். அப்போ லென்த்து பெருசாக வரும்பொழுது இதை கம்ப்ரஸும், லென்த்து சின்னதாகும் போது இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சக்ஷனும் பண்ணுங்க. அப்போ இது மாதிரி தான் இந்த டயாஃப்ரம் பம்ப் வந்து ரன் ஆகுதுங்க சார். அப்போ இந்த டயாஃப்ரம் பம்ப் எப்படி ரன் ஆகுதுன்னா டியூ டு கேம் அண்ட் ஃபாலோவர் ஆக்ஷன்ஸ். அப்போ நம்ம பெட்ரோல் பம்பில் என்னென்ன ஃபியூயல் பம்ப் பயன்படுத்துகிறோம்னா ஏசி மெக்கானிக்கல் ஃபியூயல் பம்ப். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கல் ஃபியூயல் பம்ப் ஆர் எஸ்இவி ஃபியூயல் பம்ப். அப்போ இதில் தான் 1 மார்க் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ த ஏசி மெக்கானிக்கல் ஃபியூயல் பம்ப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எஸ்இவி ஃபியூயல் பம்ப். அப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபியூயல் பம்ப். எலக்ட்ரிக்கல் ஃபியூயல் பம்ப் ஆர் எஸ்யூ ஃபியூயல் பம்ப். ஸோ அப்படின்னா அதாவது ஏசி மெக்கானிக்கல் ஃபியூயல் பம்ப்னா என்ன, எஸ்சி ஃபியூயல் பம்ப்னா என்ன, எலக்ட்ரிக்கல் ஆர் எஸ்யூ ஃபியூயல் பம்ப்னா என்ன நம்ம பார்ப்போம் சார். ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ வந்து ஏசி ஆர் எஸ்இஇ ஃபியூயல் பம்ப்பு எதால் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேம் அண்டு ஃபாலோவர் அல்லது கேம் அண்டு ஷாஃப்ட் மெக்கானிசம் மூலமாக இந்த ஏசி ஆர் எஸ்இஇ ஃபியூயல் பம்ப் வந்து ரன் ஆகுங்க சார். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஆர் எஸ்யூ ஃபியூயல் பம்ப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ்ஸ். அப்போ சொலினாய்டு வால்வ் மூலமாக இந்த எலக்ட்ரிக்கல் ஆர் எஸ்யூ ஃபியூயல் பம்ப் வந்து ரன் ஆகுங்க சார். ஆனால் இந்த டீசல் பம்ப்பு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு பிளஞ்சர் டைப். அப்போ பிளஞ்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிரஞ்சு பார்த்தீங்க இல்லைங்க. அப்போ சிரஞ்சு அதாவது டாக்டர்ஸ் ஊசி போடுவாங்க இல்லைங்க. அப்போ அந்த சிரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பிளஞ்சர் டைப். அப்போ அதில் பார்த்தோம்னா ஒரு கேஸ் இருக்கும், அதுதான் சிலிண்டர். அப்போ இழுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னதுங்க சார் பிஸ்டன். அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங்னு 2 டைப் இருக்குங்க சார். அப்போ சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங்னு 2 டைப் இருக்குங்க சார். சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங். ஓகேங்க சார். அதாவது இதில் வந்து பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 பம்பு தாங்க சார் இருக்குது. அதுதான் பெட்ரோல் பம்ப். அது டயாஃப்ரம் டைப்பில் சேர்ந்ததுங்க. ஒன்று ஏசி ஆர் எஸ்இவி அல்லது எலக்ட்ரிக்கல் ஆர் எஸ்யூ, இது மாதிரி 2 பம்ப் இருக்குங்க. ஆனால் டீசலில் பொறுத்த வரைக்கும் டீசலில் பார்த்தோம்னா 2 கேட்டகரியான பம்ப்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டீசல் பம்ப், அதுதான் பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் டைப். ஆனால் இதுலேயே இன்னொரு டைப் இருக்குங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புன்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த கேட்டகரியிலேயே நம்மளுக்கு வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புன்னு இருக்குங்க. அந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பில் பார்த்தோம்னா அதுலேயும் 2 டைப் இருக்குங்க. அதுதான் நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதுதான் ஜெர்க் டைப் அல்லது சிஏவி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டைப். ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டீசல் பம்பில் இருக்கக்கூடிய இந்த பிளஞ்சர் டைப் சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் ஃபியூயல் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்லேருந்து ஃபியூயலை பம்ப் பண்ணி இந்த ஃபியூயல் இன்ஜெக்டர் பம்புக்கு தர வேலைங்க. அப்போ இந்த ஃபியூயல் இன்ஜெக்டர் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளஞ்சர் டைப்லேருந்து வரக்கூடிய ஃபியூயலை கம்ப்ரஸ் பண்ணி ஃபியூயல் இன்ஜெக்டருக்கு தர வேலைங்க. அப்போ ஃபியூயல் இன்ஜெக்டர் பம்பானது ஃபியூயல் இன்ஜெக்டருக்கு ஃபியூயலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. இந்த பிளஞ்சர் பம்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூயல் இன்ஜெக்டர் பம்புக்கு டீசலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதாவது ஃபியூயலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டீசலில் பம்பில் பார்த்தீங்கன்னா அதாவது டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பம்ப் யூஸ் பண்ணுறாங்க சார். ஒன்று வந்து பிளஞ்சர் டைப் பம்ப், ரெண்டாவது வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப். ஆனால் பெட்ரோல் இன்ஜின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் பம்ப் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் என்னதுங்க சார் டயாஃப்ரம் பம்ப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்புரேட்ரு 1 டைப் ஆஃப் பம்ப்பு தாங்க. நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது கார்புரேட்டர் பார்த்தீங்கன்னா அட்டாமிசேஷன், வேப்பரைசேஷன் அண்டு ஹோமோஜீனியஸ் மிக்சரை ரெடி பண்ணி தருங்க சார். ஆனால் இந்த ஃபியூயல் இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அட்டாமிசேஷன் ப்ராசஸை மட்டும்தான் பண்ணுங்க. அப்போ கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா அட்டாமிசேஷன், வேப்பரைசேஷன் அண்ட் ஹோமோஜீனியஸ் மிக்சரை ரெடி பண்ணுறதுனால அந்த கார்பரேட்டரும் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 1 டைப் ஆஃப் பம்ப் தாங்க.
சார் எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க. இதை நம்ம வரும் கிளாஸஸில் ஏன் கார்பரேட்டர் வந்து ஒன் டைப் ஆஃப் பம்ப் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்ளூ நம்ம சொல்கிறோங்க. ஏன்னா கார்பரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நாசில் பயன்படுத்துகிறோம். ஓகேங்க. அப்போ அந்த நாசிலில் வச்சு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணி பாருங்கள். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வந்து குறைவாக போகுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சோக் வால்வுலேருந்து வரக்கூடிய ஏரானது த்ரோட்டல் வால்வில் நம்ம ஆக்சிலேட்டரை முடுக்கும் பொழுது நாசிலிருந்து வேக்கம் கிரியேட் ஆகி அந்த வேக்கத்திலேருந்து பெட்ரோல் வெளியே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வென்ச்சுரி டைப் நாசில் இருக்குங்க. அப்போ அந்த நாசிலில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வர்றது லோ ப்ரெஷராக மாதிரி மறுபடியும் உள்ளே போகுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் டைப் ஆஃப் என்னன்னு தான் சொல்லுவாங்க, பம்ப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் புரியுதில்லைங்க. பெட்ரோல் பம்பில் வந்து டயாஃப்ரம் பம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏசி ஆர் சி டைப், எலக்ட்ரிக்கல் ஆர் எஸ்யூ. ஆனால் டீசல் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபியூயல் ஃபீட் பம்ப், அது வந்து ஃப்ளஞ்சர் டைப்பில் சேர்ந்ததுங்க. அந்த ஃப்ளஞ்சர் டைப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங்னு இருக்குங்க. அது இல்லாமல் ஃபியூயல் இன்ஜெக்டர் பம்புன்னு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்க் டைப் ஆர் சிஏவி டைப் யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வரும் கிளாஸஸில் கண்டிப்பாக பார்க்கலாங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.